ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையோடைய முடிவுகளை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனல் வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழக முதல்வர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா குறிப்பாக ரிசல்ட் வெளியிட்டு இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளாரே அமைச்சர் பெரிய கருப்பன் கூறிட்டாரு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். அதனால ரிசல்ட்டோடைய டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வார காலத்துல தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ரேஷன் கடையோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காருங்க. சோ அது மட்டுமே கிடையாது, பழைய ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சோ அதன் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா புதிய நியமனங்களுக்கு உண்டான ரிசல்ட் நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். அதனால கிட்டத்தட்ட கூடுதலா வேகன்சிஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.